கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சோ கர்த்தர் இந்த அருமையான 2026 நமக்காக கொடுக்கப்பட்ட சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்களிடத்துல சொல்ல இருக்கிறேன். ஸோ இந்த அருமையான 2026 ஜனவரி மாதம் இந்த வருஷம் முழுவதற்கும், இந்த மாசம் முழுவதற்கும், இந்த நாளில் நடப்பதற்கும் கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமா வாசிங்க. அப்பொழுது வெடியற் கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்தது. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். 14வது வசனம், அப்பொழுது கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பாய். இந்த புஸ்தகம் ஐசாயாவின் புஸ்தகம். இது யூதாவுக்கு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். பாபிலோனிய அடிமை தினத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதாவது உபவாசம் பண்ணி தன்னை அவங்க எல்லாமே பண்றாங்க, செபிக்கிறாங்க, அவங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் வைக்கிறாங்க. யூதா ஜனங்கள் கர்த்தர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இது எனக்கு வேண்டும் என்று முறையிடுகிறார்கள், இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. All the doors are closed. Prayers are unanswered. எந்த ஜெபத்திற்கும் பதில் இல்லை. எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது. எந்த கண்ணீருக்கும் பதில் இல்லை. ஏகப்பட்ட சுகவீனமோ பலவீனமோ ஆட்கொண்டிருக்கிறது. இருதயங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கிறது. உபவாசம் போடுறாங்க, பதில் இல்லை. செபிக்கிறாங்க, பதில் இல்லை. தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, பதில் இல்லை. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. நம்ம ஏதோ ஒன்று அந்த ஆராதனையில் ஏதோ ஒன்று சொல்லும் போது யாருக்கும் தெரியல அப்படின்னு யோசிப்போம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யாருக்கிட்ட பேசுகிறாங்கன்னு. அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா நியூ இயரை கொண்டாட வந்தோம். ஆனால் ஒரு சாட்சி கேட்டீங்களே, கண்ணீரோடு தான் நான் வந்தேன், கண்ணீரோடு தான் உள்ளே போனேன். ஆண்டவர் அந்த மகளை பார்த்தா சொன்னார், கண்ணீர் இதுக்கப்புறம் இருக்காது. அப்போ doors are closed, கதவுகள் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. கதவுகள் எந்த பிரேயருக்கும் ஆன்சர் இல்லாத ஒரு நிலைமை. ரொம்ப நாளா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு சாட்சியை பார்த்திருப்பீங்க, சுப்பிரமணியோட சாட்சியை. சுப்பிரமணி என்ற அவரை ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் சகரியா என்று பேர் வச்சிருக்கிறோம். அவங்க மனைவி எலிசபெத் என்று பேர் பெற்றிருக்கிறாங்க. வயசாச்சுன்னு மருத்துவமனை சொல்லும். கர்த்தர் சொல்றாரு, நான் நினைக்கிற நேரத்துல ஏற்ற காலத்துல சொல்லுகிற டைம்ல நீ எதை விரும்புறியோ அதை உனக்கு. அவர் சர்ச்சைக்கு வந்தப்போ நீங்க பார்த்திருக்கணும், கிரிஜக்கா தான் கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க தான் சத்தியத்தை நடத்தினாங்க. அவர் பார்க்கும்போது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அப்படியே ஒரு போதடிச்ச நிலைமையில தான் இருப்பார். இவரா எப்படி என்ன பண்ண போறாரு? அப்பதான் கிரிஜக்கா சொன்னாங்க, ஒரு கல்யாணம் ஒன்று பண்ண ஆள் நடக்கிறதே கஷ்டமா இருக்குது, கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சேன். அப்புறமா ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அவரை கொண்டு வந்தாரு. ஒண்ணுமே தெரியாம வந்து சர்ச்சில் உட்கார்ந்தாரு. ஒண்ணுமே தெரியாம கர்த்தருக்குள்ள வந்து உட்கார்ந்தாரு. கர்த்தர் நடத்தினாரு. திருமணங்கள் நடந்தது. இப்போ அவரு அவங்க மனைவி உள்ள இருக்கிற குழந்தை சேர்த்து ஞானஸ்நானம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். He will do the things on right time. அதாவது ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் கர்த்தர் காரியத்தை செய்வார். அப்போ doors are closed, prayers are unanswered. எல்லாமே எனக்கு எதிராக நிக்குதுன்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த 58வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அக்டோபர் மாசம் நான் உபவாசத்துல 21 நாள் இருக்கும்பொழுது, ஆண்டவர் எங்க சபைக்கான வாக்குத்தத்தம் என்ன, எதை குறித்து நான் பேச வேண்டும் யோசிக்கும் போது கர்த்தர் திட்டமும் தீர்க்கமும் தெளிவுமாய் இந்த அதிகாரத்தையும் இந்த வசனத்தை காண்பிச்சார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பிரகாசிக்காமல் இருக்கிற வெளிச்சம், இதுவரைக்கும் இருளில் இருக்கிற வெளிச்சம், இதுவரைக்கும் கேட்கப்படாத ஜெபத்தை நான் வெளியில கொண்டு வருவேன். உன்னுடைய வெளிச்சம் எழும்பும். இதுவரைக்கும் உன்னுடைய வெளிச்சம், அதாவது வெளியில ஒளிய தெரியாம இருந்திருக்கலாம். அல்லேலூயா.
ரொம்ப வருஷமா ப்ரேயர் பண்றேன் பாஸ்டர், எனக்கு வந்து நத்திங் இஸ் ஷேக்கன். எதுவுமே எனக்கு வந்து என் சைடில் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்க்கறதெல்லாம் அந்தகாரம், நான் பார்க்கறதெல்லாம் இருட்டு, நான் பார்க்கறதெல்லாம் கஷ்டம், நான் தொட்டாலே அது புழங்க மாட்டுது, என்னை சுற்றி எப்போதும் பிரச்சனை தான் பாஸ்டர் அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. டார்க்னஸ் உங்க வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை. ஹல்லேலூயா. கடந்த ஆண்டுல வெளிச்சம் இல்லை, நீங்க நடக்கும்போது வெளிச்சம் இல்லை, நீங்க யோசிக்கும் போது வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லைன்னா ஆமா எங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, டியூப்லைட் போயிடுச்சு அப்படின்னு கிடையாது. வெளிச்சம் இல்லைன்னா தெளிவற்ற தன்மை, லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், எல்லாவற்றிலும் தாமதம், எல்லாவற்றிலும் ஃபெயிலியர். நீங்க தொடுறீங்க தோல்வி, நீங்க போய் நிக்கிறீங்க அந்த காரியம் தாமதிக்குது. இப்போ இந்த நேரத்தில் முடிய வேண்டிய காரியம் நீங்க போனதுக்கு அப்புறம் தாமதமாகும். இப்போ வந்துருச்சுன்னு போய் வாங்க போவீங்க, தாமதமாகும். நீங்க அவ்வளவுதான், இட் இஸ் ஓவர், முடிஞ்சிருச்சு, இப்போ இதை முடிக்க வேண்டிய காலம், அப்படி போய் நிப்பீங்க, ஃபெயிலியர் ஆகும். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு கடந்த ஆண்டு இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஃபெயிலியர்ஸ், அந்த கன்ஃபியூஷன்ஸ், அந்த டிலேவ எல்லாவற்றையும் நான் மாற்றி விடிய காலத்து வெளுப்பை போல. அல்லேலூயா. சோ விடியற் கால வெளுப்பை போல உங்க வெளிச்சம் எழும்பும். இதுவரைக்கும் உள்ள இருக்கிற உங்களுடைய பவர், உங்களுடைய வெளிச்சம் வெளியில காண்பிக்க முடியல, வெளியில வரல, எல்லாரும் அதை மறைச்சி இதுக்கப்புறம் இந்த வெளிச்சத்தை மறைச்சி உங்களுக்கு காட்டவே கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, வெளுப்பு விடிய காலத்துல எப்படி வெளிச்சம் எழும்பி யாராலையும் தடுக்க முடியாதுங்க. எந்த டிரான்ஸ்ஃபார்மரோ இல்ல ஏதோ ஒரு ஸ்கிரீனை போட்டு மறைக்க முடியுமா அந்த வெளுப்பை? அப்படியே பிரகாசமா வெளிச்சம் எழும்பும். அத போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை எழுப்புவேன் என்று. ஹல்லேலூயா. வெளிச்சம் எழும்புதுன்னா இட் இஸ் a நியூ பிகினிங், புதிய ஆரம்பத்தை கர்த்தர் எழுப்புவார். நாளெல்லாம் இருளா இருக்குது, மை டேஸ் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருது, ஆனா இரவு ரொம்ப நேரம், என்னோட இரவு ரொம்ப நேரம் போகுது, எப்படா வெளுக்கும், எப்படா வெளிச்சம் வரும், எப்படா பகலாகும் என்று காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு விடியலை பார்க்கவே முடியவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒரு விடியல் வர மாட்டுது, இட்ஸ் a long night for me, ரொம்ப மிகப்பெரிய இரவாக காணப்படுகிறது, ஒரு விடியலை என்னால் பார்க்க முடியவில்லை என்று யோசிப்பாய். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இரவு முடிந்தது, இருள் முடிந்தது, வெளிச்சம் எழும்புகிற காலம். It is a new beginning. Hallelujah. ஒரு புதிய காலை வந்த என்ன அர்த்தம்? It is a new morning. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அவர் புதிய ஆலோசனைகளை உங்களுக்காக தரப்போகிறார், புதிய துவக்கங்களை உங்களுக்காக தரப்போகிறார். மறைக்கப்பட்ட காரியங்கள், இருளிலே மறைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார். சோ நமக்கு கர்த்தர் சொன்னது, உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும், என் மகிமை உன்னை பின்னால காக்கும், நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய். I'm talking about the first point. உன் வெளிச்சம் எழும்பும். 5-6 மணிக்கு வெளிச்சம் எழும்பும் அது இல்லை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் எழும்புங்க. பல வருஷமா இருளா இருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் தட்டி எழுப்புவார். இப்போ வெளிச்சம் எழும்புச்சுன்னு வச்சுக்கங்களேன், பக்கத்துல வெளிச்சம் எழும்புச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? திடீர்னு கரண்ட் போய் நம்மளாம் வெயிட் பண்ணிட்டோம், என்னடா திடீர்னு வெளிச்சம் எப்படி இருக்கும்? வாவ், அப்படி இருக்கும். அல்லேலூயா. சோ இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு என்னன்னா, மகிமை காத்து நிற்கும் ஆண்டு. The God of glory who protects. Hallelujah. இந்த வருஷத்துடைய தீம், இந்த மெசேஜோடைய தீம், டாபிக்கே ஹல்லேலூயா. ஒரு தடவை தாங்க கற்பூரம் மாதிரி பத்திக்கணும், மகிமை காத்து நிற்கும் ஆண்டு. கையை தட்டி சொல்லுங்க, மகிமை என்னை காத்து நிற்கும். ஹல்லேலூயா. எழும்பி உன்னுடைய வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்க போகிறது.
Hallelujah. If your light is coming down, உங்களுடைய வெளிச்சம் வெளியே எழும்பி வந்தால் என்ன நடக்கும்னா, ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம், எழும்பி, ஹல்லேலூயா, இதுவரைக்கும் வராத ஒளி, இதுவரைக்கும் வராத பிரகாசம், இதுவரைக்கும் வராத வெளிச்சம், ஆண்டவர் சொல்றாரு உன் வெளிச்சம் எழும்பி. 8, ஆதலால் உன் வெளிச்சம் எழும்பி. ஹல்லேலூயா. அடக்கப்பட்ட வெளிச்சம், வெளிக்காட்ட முடியாத வெளிச்சம், வெளியில வராத வெளிச்சம் எழும்புகிற காலம்தான் 2026. உன் வெளிச்சம் எழும்பும். அப்படி எழும்புனா ஐசையா 60:1 ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி. ஒளி வந்துருச்சு. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. கையை தட்டி சொல்லுங்க, எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. If you wanted to rise, நீங்க ரிவைவ் ஆகணும், எழும்பணும்னா ஒளி வரணும். ஆண்டவர் சொல்றார் வாக்குத்தத்தமா, உன்னுடைய வெளிச்சம் எழும்பிருச்சு. அப்போ ஒளி வந்தது, எழும்பி. வாசிங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா. மகிமை காத்து நிற்கும் ஆண்டு, மகிமை தான் உங்களை காக்க போகிற ஆண்டு. இப்போ உங்களுடைய வெளிச்சம் எழும்பின உடனே ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. சோ இந்த வருஷத்தோட தீம், இந்த மாசத்தோட தீம் எல்லாமே மகிமை, மகிமை, மகிமை. இட் இஸ் a glorious year, glorious year. மகிமையின் ஆண்டு. மகிமையின் ஆண்டு மாத்திரம் இல்ல, மகிமை காத்து நிற்கும். வாசிங்க தொடர்ந்து. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். மகிமையற்ற குடும்பம், மகிமையற்ற வேலை, மகிமையற்றிருக்கிற உன் வாழ்க்கை, மகிமையற்றிருக்கிற உன் ஜீவியம் கர்த்தர் மகிமையாய் உன்மேல உதிக்கும்படி 26 is a glorious year. வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை, எழும்ப முடியாத வாழ்க்கை, எழும்பி பிரகாசிக்க முடியாத வாழ்க்கை, வியாபாரம் படுத்த நிலைமை, வாழ்க்கை படுத்த நிலைமை, மரித்து போனால் நலமா இருக்குன்னு யோசிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உதிப்பேன், நான் உதித்த பிறகு மகிமை விளங்கும். மகிமையின் ஆண்டு இந்த ஆண்டு, மகிமையின் ஆண்டு. ஹல்லேலூயா. மகிமை, glory. ஹல்லேலூயா. glory காத்து நிற்கிற ஆண்டு. ஆமென். வாசிங்க. அந்த ஆண்டவர் சொன்ன அந்த முதல் பக்கம் தான் பேசுறோம். அந்த உன் வெளிச்சம் எழும்பும். உன் வெளிச்சம் எழும்பின உடனே என்ன நடக்கும்னா, தேவ மகிமை உன் மேல உதிக்கும். அது மாத்திரமல்லாம அந்த வெளிச்சத்துல சாதிகள் உதிக்கிற உன் ஒளிநிலத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்கள் ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கல, 60 முழுவதுமே வாக்குத்தத்தம் தான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை அப்படியே படிக்கிறேன், நீங்க எல்லாம் கையை தட்டி ஆண்டவரே எனக்கு அப்படியே செய்யணும்னு கேட்க போறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், சாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும், ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபோ தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சோபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அந்த வார்த்தையை நான் படிக்கும் போது எனக்கு புல் அரிச்சிருச்சு. அவ்வளோ அழகான வார்த்தை. நான் ஆலயத்தை மகிமைப்படுத்துன்னு பார்த்திருப்பீங்க. அவர் சொல்லும் போது என் மகிமையின் ஆலயத்தை இன்னும் மகிமைப்படுத்துவேன். அந்த வசனம் வாசிங்க. 7
ம் 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 அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல ஏறும். நீங்க செபிக்கிற ஜெபம், நீங்க ஏறெடுக்கிற விண்ணப்பம், நீங்க வைக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். இந்த வருஷத்துல அது நிமித்தமாய் மகிமையின் ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்துக்கு கொண்டு வரப்படும். என் பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். எல்லாமே மகிமைதான், எல்லாமே மகிமைதான். அல்லேலூயா. ஒரு பாட்டு எழுதினோம் இந்த வருஷம், அல்லேலூயா. எல்லாமே மகிமைதான். அவர் பாதஸ்தலம் மகிமைப்படுத்துவேன்னு சொல்றார். ஆமென். நீங்க ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 7 13 பார்த்தீங்கன்னா மகிமை 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 மகிமை. எப்போ மகிமைனா வெளிச்சம் எழும்புனா உங்களுக்கு மகிமை. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் வாக்குத்தத்தமா இந்த வசனத்தை கொடுத்து உன் வெளிச்சம் எழும்பிருச்சுன்னா என்னென்ன நடக்கும்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அப்போ நீங்க மகிமை அடைய, மகிமையுள்ள ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்த, அவருடைய பாதஸ்தலத்தை அவர் மகிமைப்படுத்த மேலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்துல வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் என்று சீயோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் நீ கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமா இருக்கிறதாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இந்த 2026 வெளிச்சம் எழும்பிருச்சுன்னா, ஆமென். இங்க அழகா 17 சொல்றாரு, நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டார்காரரை நீதியுள்ளவர்களுமாக்குவேன். இப்ப நான் சொல்ல போறதை நீங்க கையை தட்டி ரிசீவ் பண்ண போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், உங்க 10 ரூபாய் 20 ரூபாய் 200 ரூபாய்க்கு பதிலா 500 ரூபாய் கட்டுகளை, வாடகை வீட்டுக்கு பதிலாக லீஸ் வீடுகளை, லீஸ் வீடுக்கு பதிலாக சொந்த வீடுகளை, கட்டாத இருக்கிற வீடுகளுக்கு பதிலாக நல்ல கட்டின வீடுகளை, பாழா இருக்கிற ஸ்தலங்களை புதிய வீடுகளாய், இருக்கிற கடனை எல்லாம் கர்த்தர் கொடுக்கும்படியாய் கையை தட்டி சொல்லுங்க. இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் தண்டர்காரர் அவர்களை நீதி உள்ளமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த ஆசீர்வாதம் வெறும் வெளிச்சத்துக்கு மட்டும்தான். இன்னும் 3 மேட்ரு 5 6 அல்லேலூயா. ஜஸ்ட் வெளிச்சத்தை தான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. Your light like come forth like dawn. அப்படியே அழகா இங்கிலீஷ்ல இருக்கு. அதைத்தான் இப்போ அழகா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமென். அந்த வெளிச்சம் வந்த உடனே வர மகிமையைத்தான் இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறோம். வாசிங்க. ஹலோ. இனி கொடுமை உங்க தேசத்திலும் அழிவோ நாசமோ எல்லைகள்ல கேட்கப்பட மாட்டாது. ஐயோ, என் பையன் என்ன ஆக போறான், என் கணவன் என்ன ஆக போறாரு, என் பிள்ளை என்னவாக போகுது, என் மருமக என்னவாக போறா, என் மருமக என்னவாக போறான். பிசாசு உள்ள பூந்து பயமுறுத்தி அச்சுறுத்தி ஒரு மாதிரி குடும்பத்தை திகில்ல வச்சிருந்தால கர்த்தர் சொல்றாரு, இந்த 26 நீ திகில் அடைய மாட்ட, கலக்கம் அடைய மாட்ட, கவலைப்பட மாட்ட. மகிமை உன்னை பின்னாலே ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அறிக்கை தான். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறிக்கை தான். இனி கொடுமை உங்க வீட்டுல இருக்காது, அழிவும் நாசமும்
உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். வெளிச்சம் எழுமோ எழுமோ எழுமோன்னு எப்படி எழுமோனா 19 வாசிங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும். அல்லேலூயா. திடீர்னு சூரியன் நமக்கு வராம போயிட்டு நைட்ல சந்திரன் வராம போனா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இங்க வாக்குத்தத்தமே அதாங்க. இனி சூரியன் உனக்கு வெளிச்சம் தராமலும் சந்திரன் வெளிச்சம் உனக்கு பிரகாசியாமலும் இருக்கும். ஆனாலும் don't worry. Why worry? Hallelujah. எதற்கும் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு. ஆமென். யூசுவலா நடக்கிறது நடக்கல பாஸ்டர், யூசுவலா நடக்கிறது எனக்கு நடக்க மாட்டேது பாஸ்டர்னா டோன்ட் வரி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வர சூரியன் இனி உனக்கு வெளிச்சமா இருக்காது. எல்லாருக்கும் வர சந்திரன் இனி உனக்கு பிரகாசிக்காது. ஆனா பக்கத்துல பார்த்து ஆனா இப்ப கையை தட்டி நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் என் தேவனே எனக்கு மகிமையுமா இருப்பார். ஐயோ, 5வது மகிமை. ஒரு வெளிச்சத்துல எத்தனை மகிமை. அல்லேலூயா. சூரியன் இன்னைக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு வெளிச்சம் தராதான், சந்திரன் உங்களுக்கு பிரகாசிக்காதான், ஆனா கர்த்தரே மகிமையா இருப்பார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. நல்லா கையை தட்டி சொல்லுங்க. கர்த்தரே உனக்கு நிச்சய வெளிச்சமாயிருவார். உன் துக்க நாட்கள் இன்றோடே சல்யூட் அடிச்சு சொல்லுங்க. இனி துக்கம் என்ன ஆட்கொள்ள கூடாது. நல்ல கையை உயர்த்தி என் துக்க நாட்கள் முடிஞ்சு. அல்லேலூயா. என் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. கர்த்தர் என் வெளிச்சத்தை எழுப்பினார். எதெல்லாம் உங்க துக்கத்தை வர வச்சிட்டு இருந்துச்சோ, எந்த இருளெல்லாம் உங்களுக்கு துக்கத்தை அதிகமா கொடுத்துச்சோ, ஆண்டவர் சொல்றாரு சாதாரண சூரியன்ல சுட்டரிக்க முடியாத துக்கத்தை, சாதாரண சந்திரன்ல பிரகாசிக்க முடியாத அந்த இருட்டை நானே வெளிச்சமா உள்ள வந்து மகிமையாய் மாற்றி இனி உனக்கு அழிவு நாசமோ இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆனா ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இல்லைன்னா துக்கம் எல்லாமே. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும் பொழுது. அல்லேலூயா. வாசிங்க. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இது வெறும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். உன் வெளிச்சம். ஹல்லேலூயா. மகிமை காத்து நிற்கும் ஆண்டு. உன் வெளிச்சம் எழும்பும். எழும்பின வெளிச்சத்துல என்னென்ன நடக்கணும்? எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது. கர்த்தர் உன் மேலே உதிப்பார். மகிமை உன் மேலே விளங்கும். மகிமையின் ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய பாதஸ்தலத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, அவரே மகிமையாயும் இருப்பார். உங்க துக்க நாட்கள் 2026ல முடிந்தே போகும். இப்ப 2வது பாயிண்ட்க்கு போறேன். உன் சுகவாழ்வு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. It's going to be a fastest healing. ஹல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், வருகிற ஞாயிறு சுகவாழ்வை குறித்து எடுக்கிறேன். எல்லாரும் முழங்கால் படிடுமா, கண்களை மூடுவோம். வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமும் அன்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே என் முழுவதுமே, என் ஆத்துமாவே
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. லேலுயா, லேலுயா, லேலுயா.